கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி கேட்டிருக்கான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா எவ்வளோ என்ன? PNR/100 ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டிங்க. சரி, ஓகே. கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8 ஆண்டுகள் 2 மடங்கு ஆகும் சொல்லியிருக்கான். அப்போது நான் பிரின்சிபல் 100 வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 100 கிடைக்குன்றான். அப்போது என்ன 8 ஆண்டுகளில்ன்றான். சரி, ஆர் தெரில, ஆர் தான் கொஸ்டினாக கேட்டிருக்கான். புரியுதுங்களா? அதாவது நான் 100 போடுறேங்க, மொத்த தொகை எவ்வளோ? 200 கிடைக்குதுங்க. அதாவது 2 மடங்காக கிடைக்குது. புரியுதுங்களா? 2 மடங்காகும். 2 மடங்காகும். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 2 மடங்காச்சா, அதுதான். அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் நம்ம கொண்டு வரணும். சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் தான் 100. அமௌண்ட் எவ்வளோ? 100 கொடுக்குறேன். 100ன்றது நான் அசியூம் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். 100 கொடுக்குறேன், 100 வட்டி வருது. 200 கொடுக்குறேன், 200 வட்டி வருது. 300 கொடுக்குறேன், 300 வட்டி வருது. சரிங்களா? சரி, இது சால்வ் பண்ணுங்கள். இந்த பக்கம் 100, அந்த பக்கம் 100 இருந்தால் அடிச்சிடலாம், ஈவனாக இருந்துச்சுன்னா. சரி, அப்போது ஆர் இது வந்து அந்த பக்கம் போச்சுன்னா மேலே போய்டும். 100 இது கீழே வந்துடும் 8. அப்போது நம்ம என்ன 4 2 8. அப்போ 50 2 100 50. அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி பண்ணுவோம்? 50 உள்ளே வச்சுக்கணும், 4 வெளியே வைக்கணும். ஒரு நாள் 4 மிச்சம் 1 0 அப்படியே நம்ம இறக்கணும். அப்போது 2 நாள் 8 மிச்சம் 2 புள்ளி வச்சா இங்கே 0 போட்டுக்கலாம். புள்ளி வச்சுட்டு இங்கே 0 போட்டுக்கிட்டேன். 5 நாள் 20 0. அப்போது 12.5 தான் ஆர். ஆர் ஈக்குவல் டு 12.5. ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8 ஆண்டுகள் 2 மடங்கு ஆகும். எத்தனை தொகை எவ்வளோ அமௌண்ட்னா இருந்துன்னு போட்டாங்க. 2 மடங்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட தொகைன்றதுனால நானும் ஒரு அசியூம் பண்ணிக்கிறேன். 100 2 மடங்கு ஆகும். அப்போ வட்டி தான் 100 நான் மென்ஷன் பண்ணுறான். 2 மடங்கு ஆகிடுச்சா? மொத்த தொகை ஆகிடுச்சா? 2 மடங்கு ஆகிடுச்சு. 3 மடங்கு அப்படின்னு என்ன பண்ணியிருப்பீங்க? 100 போட்டு இங்கே வட்டி வந்து 200 போட்டிருப்பீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறமா என்ன? PNR/100 = சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இந்த வடிவத்தில் எழுதுனீங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். தேங்க்யூ.